கிட்டத்தட்ட 11 மணி நேரமாக ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளால் நம்ப முடியல. பட் அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் உக்ரைனுடைய முக்கியமான இடங்கள், அதுவும் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய இடங்கள், ரஷ்யாவின் மீது இலக்குகளை குறிவைக்கக்கூடிய சில முக்கியமான இராணுவ தளவாடங்கள், இப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய ஒரு பாதிக்கான நாங்கள் அவுட் பண்ணிட்டோம்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்கள் கொஞ்சம் நாட்களாகவே உக்ரைன் இங்கே தேவையில்லாமல் உள்ளே வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து அவங்களுடைய ட்ரோனை வச்சு அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கு பெருசாக நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுதான் இந்த 11 மணி நேர தாக்குதலா அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கேட்டுட்ருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த தாக்குதலில் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன, உக்ரைன் ரஷ்யாவுக்கு திருப்பி ஏதாவது அடி கொடுத்தாங்களா, இல்லை ரஷ்யாவின் மீதான அடுத்த கட்ட நகர்வுக்கு உக்ரைன் எந்த மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த செய்தியும் வெளியில் விடலை. குறிப்பாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை சீக்கிரமாக வாங்க வேண்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத அதிகப்படுத்த வேண்டும், இதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டராக இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல செய்திகள் நடந்திருக்கு. அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். வெனிசுலா உலகமே ரொம்ப பெரிய அளவில் பயந்த ஒரு நிலநடுக்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான். அதுவும் இரட்டை நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரிக்டர் அளவுகோல் 7.2 7.5 அப்படின்னு சொல்லி 2 நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 59,000க்கும் அதிகமான வீடுகள் டேமேஜ் ஆகி 40,000க்கும் அதிகமான மனிதர்களை காணவில்லை அப்படிங்கிற தேடுதல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சோக பூமியாக மாறி நிற்கிறது வெனிசுலா. இன்னைக்கு மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 2,300க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லி வெனிசுலா சொன்னாலும் 8 தினங்களுக்கு பிறகு ஒரு நபர் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற நல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதை விட துக்கமான செய்தி 40,000க்கும் அதிகமான மனிதர்களை காணவில்லை அப்படிங்கிறது தான். இங்கே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சொதப்பல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை அமெரிக்கா இந்த வெனிசுலாவை கைப்பற்றாமல் இருந்து மாதர் அவர்களே அங்கே இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இப்போ துரிதமாக நிறைய வேலைகள் நடந்திருக்கும். இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெஸ்கியூ மிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, ஏனோ தானோ நடந்துட்டுருக்கு. எந்த அரசாங்கத்துக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு தெரியாமையே அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ மிஷன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே வெனிசுலா மக்களுக்கு மீண்டும் ஒரு ரணத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வெனிசுலாவினுடைய அரசாங்கத்தின் மீது வரக்கூடிய கோபத்தை விட வெனிசுலாவினுடைய அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மீது தான் நிறைய பேருக்கு கோபம் வந்துட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்றுமே இல்லாமல் திடுதிப்புன்னு பார்த்தா டமாஸ்கஸ், சிரியா டமாஸ்கஸில் திடீர்னு ஒரு கெஃபே பக்கத்தில் ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. அப்படி அந்த குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட 9க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள், 20க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுக்கு யார் காரணம், என்ன விவரம் அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் வெளியாகவில்லை. அடுத்ததாக ஹாண்டா வைரஸ் தான். எப்பா ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த கப்பல் அதுதானப்பா ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டால், அந்த கப்பல்லேருந்து அவுட் பிரேக் ஆன அந்த ஹாண்டா வைரஸினுடைய செய்தி இத்துடன் முடித்து வைக்கப்பட்டது என்கிற செய்தியை WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒருத்தர் இருந்தார், அந்த ஹாண்டா வைரஸுக்கான பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் இப்போது காப்பாற்றப்பட்டு விட்டார். ஹாண்டா வைரஸ் அந்த கப்பல்லேருந்து பரவுனது அப்படிங்கிறதுக்கான என்கார்டை நாங்கள் இதோடி போட்டுட்டோம். இதுக்கு மேலே இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், எல்லாமே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்கிற தகவலை உலக சுகாதார மையம் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக லெபனன் மற்றும் சிரியா, இவங்க 2 பேருமே இன்னைக்கு பெய்ரூட்டில் வச்சு நடந்த மீட்டிங்கின் போது 2 பேரும் பகைவர்களாக இனிமேல் பார்க்கக்கூடாது, 2 பேரும் நண்பர்களாக அடுத்த கட்டம் அடுத்த நகர்வு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கான நட்பை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக பெலரஸ் தான். பெலரஸுக்கு எதிராக இப்போ உக்ரைன் ரொம்ப நாட்களாகவே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. பெலரஸினுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய நிறைய இடத்த நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி. தொட்டுப்பார் அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெலரஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த விதையில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் 4-5 தினங்களாக. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெலரஸ் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் பெலரஸ் மற்றும் உக்ரைன் இல்லாட்டி பெலரஸ் மற்றும் ரஷ்யா பார்டர் இங்கே எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம், அப்படி போனீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் கொடுக்க முடியாது என்பது தான். ஏன்னா பார்டர் ஏரியாவில் தான் இந்த தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது உக்ரைனும் அந்த பார்டர் ஏரியாவை பார்த்து தான் தாக்குதலை நடத்துவோம். அங்கேருந்து நிறைய டவர்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸுக்கு சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய டவர்ஸாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையுமே நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எங்களால் அதெல்லாம் முடியாது, எங்கள் நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை தான் நாங்கள் அங்கே உறுதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெலரஸ் சொன்னாங்க. அதை தாண்டி உக்ரைன் ஒருவேளை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடச்சிருக்கலாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளோதானான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. ரஷ்யா இன்றைக்கி வேறு நல்லா ஒரு உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக பார்டர் ஏரியா, குறிப்பாக பெலரஸினுடைய பார்டர் ஏரியாவில் மீண்டும் உக்ரைன் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக
இருங்கள் என்கிற தகவலை பெலரஸினுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய யுத்தம் என்ன செஞ்சிச்சு செய்யலை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய ஒரு டிபேட்டாக ஓடிட்டு இருக்கு. நிறைய நாடுகளுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு போயிருச்சு, நிறைய நாடுகளுடைய அரசியல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சு, நிறைய நாடுகளில் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு, நிறைய நாடுகளுடைய உண்மை முகம் எது என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கான ஒரு தருணமாக மாறிச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சவுதி அரேபியா அமெரிக்காட்டப்பா ஈரானை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ல அமெரிக்கா கொஞ்சம் பம்மி இல்லை இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய எண்ணங்கள் சவுதி அரேபியாவுக்கு பிடிக்காத சில விஷயங்களாக மாறின. அப்போ இது இரண்டு நாடுகளுடைய நட்பை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என்றும் ஈரானுடைய இந்த யுத்தம் அமெரிக்கா சவுதி அரேபியாவினுடைய நட்பை பெருசாக சோதித்து பார்த்திருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போ சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது யார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வர சிரியாவில் தீவிரவாத குழுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு சிரியாவை ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்படி சிரியாவை இப்போ அந்த ஆட்சி செய்யக்கூடிய குழுக்கள் எல்லாமே தீவிரவாத குழுவாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியாவில் இப்போ நல்ல ஆட்சி நடந்துட்டுருக்கு, எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, சிரியாவை ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடாது, அப்போ அவங்க மேலே நம்ம தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தணும்ல, அதை உடனடியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் என்றால் ட்ரம்ப் அவர்கள் தான். அப்போ உண்மையிலேயே சிரியாவில் தீவிரவாதம் அப்படிங்கிறது இல்லை, இனி தீவிரவாதி நாடுகளாக அது அறியப்படக்கூடாது என்றால் அங்கே அப்படி ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நாடுகளுடைய உதவி சிரியாவுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உலக நாடுகள் பொதுவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் சிரியாவை அந்த லிஸ்ட்லேருந்து அவங்க தூக்கிட்டாங்க, டெரரிஸ்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்கன்னா வேறு லெவலில் சிரியாவுக்கான உதவிகள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் அமெரிக்காவினுடைய ஒரு விமானி கொல்லப்பட்டு விட்டார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன், எதற்கான காரணம் அப்படிங்கிறத இன்னும் அமெரிக்கா வெளியிடலை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை நாங்கள் எதிர்க்கிறோம், அமெரிக்கர்களுக்கு எதிராக ஐசிசி ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய தீர்ப்பை கொடுத்து எங்களுடைய இறையாண்மை பாதிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. எனவே ஐசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதனுடைய ஜூடிஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் வெறுக்கிறோம் என்கிற தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு கிரிப்டோ கரன்சிலேருந்து எனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை காண்பித்திருக்கிறார். கொட்டாமல் இருக்குமா ஐயா, நீங்கள் நினச்சா இங்கே யுத்தம் நடக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா யுத்தம் அப்படியே நின்று போகுது, அப்படியே ஷேர் மார்க்கெட்டு உயருது, ஷேர் மார்க்கெட்டு கீழே வருது. இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டையும் மேனிப்புலேட் பண்ணியிருப்பீங்க, எது நடந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் அப்படிங்கிறத அமெரிக்க மக்கள் ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு முணுமுணுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் இன்றைய ரஷ்யா உக்ரைன் தாக்குதலில் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கலாம் என்பது கூடுதலான தகவலாக வந்திருக்கு. அடுத்ததாக பிஓகே இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர். அங்கே இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்கிறாரு, காஷ்மீர் ரொம்ப அழகான அமைதியான பூமி, அப்படிப்பட்ட பூமியில் துப்பாக்கியை யார் கொடுத்து விட்டார்கள் என்று கேட்டால் அது பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானுக்கு அமைதி அப்படிங்கிறத பிடிக்காது, அப்படியே பிடிச்சாலும் அதுவும் இந்தியாவில் அமைதி அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஒருவேளை அமைதியாக இருந்தாங்கன்னா அதை தூண்டிவிட்டு தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு அந்த அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். அதனால் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு ஆயுதங்களையும் குண்டுகளையும் வழங்கி தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது பாகிஸ்தான் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு போயிட்டு காஷ்மீரிலிருந்து ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா பாகிஸ்தான் செய்த பலவிதமான செயல்கள் வரும் கால வரலாற்றுகளில் பாகிஸ்தானுக்கு மீண்டும் அவப்பெயரை ஏற்படுத்தலாம். காசா யுத்தம் தொடங்கி 1000 தினங்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லதை நம்ப முடியுதா? 74,000க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது கூடுதலான தகவல். காசா யுத்தம் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். தோஹால வச்சு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நேற்றே ஒரு வார்த்தையை சொன்னேன், 2 பேரும் நேருக்கு நேராக மீட்டிங்கை போட்டுக்கிட மாட்டாங்க, அமெரிக்காவும் ஈரானும். ஏதோ தேர்ட் பார்ட்டி வழியாக இந்த மீட்டிங்கை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ அதுக்கான டேட் வந்திருக்கு. இந்த 3வது வாரம், ஜூலை 3வது வாரம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஈரானுடைய தலைவர்களும் நேருக்கு நேராக தோஹால உட்காந்து பேச போகிறாங்க. அப்படி பேசி இந்த பீஸ் டீலுக்கான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சதர்ன் பிரான்ஸில் திடீர்னு ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 1000க்கும் அதிகமான ஹெக்டேர் நிலப்பரப்பு இப்போது தீக்கரையாகி இருக்கிறது என்பது கூடுதலான தகவல். லெபனான் நாட்டை விட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் மனிதர்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா யுத்தமாக இருக்குது, நாங்கள் இங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி 10 லட்சம் மனிதர்கள் வெளியில் போயிட்டாங்க. அதில் 4 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இப்போது மீண்டும் லெபனானுக்குள்ளேயே குடியேறி இருக்கிறார்கள் என்கிற தகவலை ஐநா சபை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ மீதம் இருக்கும் 6 லட்சம் பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள்.
பகிருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.